Hello friends, welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ 2025 அதாவது 2025 அந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் அதில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அதாவது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ட்ரெண்டு பார்த்தாலே ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லைன்னா அதுலேருந்து எடுத்து அந்த கொஸ்டினையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டிஸ்கஷன் இது வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு மெமரி பூஸ்டராக, அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு நீங்கள் மார்க் போட்டு பார்ப்பீங்க. மார்க் ப்ளஸ் இந்த ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கொஸ்டின் மறக்கவே மறக்காது. அப்புறம் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ரொம்ப ஓவர் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, போக போக நீங்களே என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து இதோட ஒரு சீரீஸ்லேயே வந்து நம்ம 5 to 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லேயே வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of the following is not an assumption of Rankins theory? அதாவது ஆய்லர்ஸ் ரேங்கின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு அசம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ஆக்சுவலாக சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. சாயிலை பற்றி ஒரு அசம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேங்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 அசம்ஷன் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஒரு 10 அசம்ஷன் கிட்ட கொடுத்துருப்பா. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சாயில் அவரோட அசம்ஷன்ஸ் படி சாயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவரோட அசம்ஷனுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிரவுண்ட் சர்ஃபேஸ் இஸ் பிளேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேக்ஃபில், அதாவது ஒரு ரீட்டைனிங் வாலில் பேக்ஃபில் பண்ணுறவங்கள அது வந்து பேக்ஃபில் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ட்ரைனேஜ், அதாவது எந்த ட்ரைனேஜ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ரீட்டைனிங் வால் ஹேஸ் ஸ்மூத் வெர்டிகல் சர்ஃபேஸ், ஒரு ரீட்டைனிங் வால் இருக்குன்னா அதோட வெர்டிகல் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபெயிலியர் சர்ஃபேஸ் இஸ் பிளேனர், அதாவது ஃபெயிலியர் பிளேன் இருக்குங்களா, சொல்ல ஃபெயிலியர் பிளேன் இருக்குங்களா, ஃபெயிலியர் பிளேன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரேங்கின் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா பை ஆங்கிள். ஓகேங்களா? பைங்கிறது தான் வந்து இந்த ஃபெயிலியர் பிளேனோட ஆங்கிள். ஓகேங்களா? அது எப்படி இருக்கணும்னு ரேங்கின்ஸ் எந்த ஆங்கிளில் ஃபெயிலியர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்னா 45 டிகிரி ப்ளஸ் π/2. ஓகேங்களா? இந்த ஒரு டிகிரியில் தான், அதாவது ஃபெயிலியர் பிளேன் ஃபைன்னு கூட நோட் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் பிளேன் அப்படின்னு கூட நோட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர் பிளேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த டிகிரியில் நடக்கும்னா 45 + 5/2. ஓகேங்களா? ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ஸோ இப்போ நான் சொன்னேங்கல்ல, வரிசையாக ஒரு மொத்தம் 10 அசம்ஷன் கொடுத்துருப்பா. அப்படி இது வந்து எது நாட் அன் அசம்ஷன், நெகட்டிவ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, எது நாட் அன் அசம்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சாயில் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ட்ரை, இது வந்து அந்த அசம்ஷனில் வரக்கூடியதான். சாயில் இஸ் கொஹிசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம், மீதி ஆப்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். தேர்ட் வந்து அதாவது சி வெர்டிகல் பவுண்டரி ஃபார்ம்டு பை த வெர்டிகல் பேக் ஆஃப் ஏ ஸ்மூத் வால் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த வால் சர்ஃபேஸ் சுட் பி ஸ்மூத் அப்படின்னு இப்போ தானே சொன்னேன். ரிட்டைனிங் வால் ஹேஸ் ஸ்மூத் வெர்டிகல் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதை தான் சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட்டு டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செமி இன்ஃபினைட் மாஸ் ஆஃப் சாயில் பவுண்ட் செமி இன்ஃபினைட் மாஸ் ஆஃப் ஏ சாயில் பவுண்ட் பை ஏ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகே, இது ஒரு அசம்ஷனில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அசம்ஷன் எது இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ பி சாயில் இஸ் கொஹிசிவ் அப்படின்னு. அதாவது கொஹிசிவ்னா என்ன, கிளே தான் சொல்கிறாங்க. கிளே தான் கொஹிசிவ் சாயில்னு சொல்லுவாங்க, கொஹிசிவ் பியூர்லி கொஹிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அசம்ஷன் வந்து ரேங்கின்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஓகேங்களா? சாயில் கிளேவாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும், ட்ரைன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளேவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்த இதுவும் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி பாம்பே தான் வந்து தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்,
which of the following is not an function of GPS global positioning system. அதோட ஃபங்க்ஷன் எது இல்லை, நாட் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி இருந்தாலும் சர்வேல இப்போ ஜிபிஎஸ் ரிமோட் சென்சிங்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. டோட்டல் செஷன் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி ஜிபிஎஸ்லேருந்து ரிமோட் சென்சிங்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து முக்கியம் எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சனல் மூவ்மெண்ட். ஆப்வியஸ்லி மானிட்டரிங்னா என்ன, ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, ஜிபிஎஸ் ட்ராக்கர் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் மானிட்டரிங். ஒரு ஷிப்பையோ ஒரு காரையோ ஆர் ஈவன் தோ இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கையில் ஜிபிஎஸ் சிப் வச்சுட்டு ஒரு மேன் நடப்ப துப்பாக்கி படத்தில் கூட போவாங்க, ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மானிட்டரிங்க்கு ட்ராக்கிங் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெஷரிங் ப்ரீசியஸ் டைம். ஆப்வியஸ்லி மெஷரிங் ப்ரீசியஸ் டைம் வந்து ஒரு அப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைம், அதாவது ஜிபிஎஸ்ல என்ன கிளாக் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். இது கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அட்டாமிக் கிளாக், ஜிபிஎஸ்ல என்ன மாதிரி கிளாக் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அட்டாமிக் கிளாக். ஓகேங்களா? மெஷரிங் ப்ரீசியஸ் டைம் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அதர் லொகேஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மேப். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல கூகுள் மேப், எல்லாமே ஒரு லொக்கேஷன் வந்து இன்னொரு லொக்கேஷன் மூவ் பண்ணுறோம், அது நம்ம ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஜிபிஎஸ் தான். ஸோ இதில் நாட் அண்ட் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இதுதான் மெஷர்மெண்ட் ஆஃப் எர்த் ஒர்க். நம்ம எர்த் ஒர்க் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண, ஒரு எலிவேஷன் கண்டுபிடிக்க, இல்லை அந்த இடத்தோட பொசிஷன் கண்டுபிடிக்க தான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம அது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், குளோபலில் இருக்கக்கூடிய பொசிஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஜிபிஎஸ். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், இந்த ஃபெயிலியர் பிளேன் இன் டைரக்ட் ஷியர் டெஸ்ட். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் பா. டிஎன்பிசி ஏஇஆர் இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஜேஇ, கேட் எல்லாத்துலேயுமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது ஃபெயிலியர் பிளேன் டைரக்ட் ஷியர் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுங்கள்ல, ஃபார்முலா கூட படிச்சிருப்பீங்க. S is equal to Sனா shear strength, C plus stress, C டேஷ்னு சில பேர் படிப்பாங்க, C plus stress tan phi அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இதான் ஃபார்முலா. shear strength Sனா, Cனா வந்து cohesive, ஸ்ட்ரெஸ்னா வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், ஃபைனா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இதை பற்றி இன்னும் சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபெயிலியர் பிளேன் டெஸ்ட் இருக்குங்களா, அதாவது ஃபெயிலியர் பிளேன் இல்லை சாரி இந்த டைரக்ட் ஷியர் டெஸ்ட் இருக்குங்களா, இது என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா போத் இதை லேப்லேயும் பண்ணுவாங்க, ஃபீல்ட்லையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டைரக்ட் ஷியர் டெஸ்ட் இஸ் யூஸ்டு இன் போத் லேப் அண்ட் ஃபீல்ட். ஓகேங்களா? லேப்லேயே ப்ரீ டிட்டர்மெண்டாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை போய் ஃபீல்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதே வேல்யூவாக வருதுன்னு. இதோட வேல்யூ இந்த அதாவது எந்த ஃபெயிலியரில் எந்த பிளேனில் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை வந்து என்ன இன்னொரு டெஸ்ட், இதோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெயிலியர் இஸ் ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண்ண தான் தெரியும் ஃபெயிலியர் இஸ் ப்ராக்ரெசிவ், எந்த பிளேனில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து ஃபெயிலியர் இஸ் ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே தான் சொன்னால ப்ரீ டிட்டர்மெண்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அந்த பாயிண்டை தான் அடுத்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா stresses are predetermined. Stresses are predetermined. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லேப்லேயும் ப்ரீடிட்டர்மெண்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி தான் ஃபீல்டுக்கு போவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ப்ரீடிட்டர்மைண்ட். போன கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் எந்த இதில் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு, ஃபெயிலியர் பிளேன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, 45 + 5/2 அப்படின்னு. ஸோ ஃபெயிலியர் இந்த இதில் தான் அக்கம்லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபெயிலியர் பிளேன் அண்ட் டைரக்ட் ஷியர் டெஸ்ட், எந்த பிளேனில் ஃபெயிலியர், அதாவது ஃபெயிலியர் பிளேன் வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில் எந்த பிளேனில் வந்து ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி ஹரிசாண்டல் பிளேன். ஓகேங்களா? வேறு எந்த பிளேன்லேயும் வந்து ஃபெயிலியர் நடக்காது, ஹரிசாண்டல் பிளேனில் மட்டும் தான் நடக்கும். ஹரிசாண்டல் பிளேன் தான் இதுன்னு சொல்லலாம், அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன்.
கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, எஸ்எஸ்சி ஜேஇயில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். Next, fourth question, very easy question from estimation and costing. The capacity of doing work by a skilled labor in the form of quantity of work per day is known as. ஓகேங்களா, ஒரு ஸ்கில்டு லேபர் ஒர்க் பண்ணுறாருப்பா. ஓகேங்களா, அதோட பெர் டே ஒர்க்கு, ஒரு நாள் ஒர்க்கை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவுட்டன் ஆஃப் லேபர். ஓகேங்களா, இல்லாட்டினா இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டாஸ்க் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவுட்டன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுவே ஜென்ரலாக இன்னும் இதே இப்படி கேட்கலாம் அப்படின்னா, இன்னொரு விதமாக கேட்கலாம் அப்படின்னா, ஒன் பர்சன் ஒன் டேக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் இன்கேஸ் இப்போ கான்கிரீட் ஒர்க் பண்ணாங்கன்னா, கான்கிரீட் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்கிரீட் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் பர் டே, 1 மீட்டர் கியூப் பர் பர்சன் பர் டே பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த பர் டேன்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ நேரத்துக்கு சொல்லலாம்னு சொல்லி கூட கேட்கலாம். 8 hours. ஓகேங்களா, ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணாருன்னா 1 மீட்டர் கியூப் ஆஃப் சிமெண்ட் கான்கிரீட் ஒர்க்கு சூப்பர் ஸ்ட்ரக்சரில் பண்ண முடியும். ஓகேங்களா, இதான் இது ஆக்சுவலாக எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவுட்டர்னா டாஸ்க் எவ்வளோ நேரத்துக்கு பார்ப்பாங்கன்னா 8 hours. ஓகேங்களா, இதுவும் கூட கேட்கலாம் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். According to IS 456, the anchorage value of standard U-type hook னு சொல்லி கொடுத்துருக்காங்க, shall be equal to x times the diameter of the bar where xங்கிற வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. U-type hook அப்படின்னா என்னன்னு புதுசாக நினச்சிக்காதீங்க. U-type hook அப்படின்னா என்னன்னா 180 டிகிரி, அந்த 180 டிகிரி இருக்கக்கூடிய ஹூக்கை தான் வந்து 180 டிகிரின்னு சொல்லலாம், ஆர் U-type hookனு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லைப்பா, IS 456 பொறுத்து ஆங்கரேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் எக்ஸ் அது இதுன்னு சொல்லி சுற்றி வளைச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, IS 456 பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ் வேல்யூக்குன்னு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஒரு டிகிரிக்கும் ஒரு ஆங்கரேஜ் வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 டிகிரி அப்படின்னா 4 பை இருக்கணும். ஓகே, இன்கேஸ் 90 டிகிரி அப்படின்னா 8 பை இருக்கணும். பைனா டயமீட்டர். ஓகேங்களா, அதுதான் 8 into Dன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை 8 into பை. ஒன்று Dன்னு டேட்டா கொடுத்தாலும் டயமீட்டருக்குள்ள பை கொடுக்கலாம். ஓகே, எப்படி வேணா இருக்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 135 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 12 பை. ஆங்கிள் ஏற அதாவது டிகிரி ஏற இங்கே டயமீட்டர் ஆஃப் த பை வேல்யூ வந்து கூட்டிகிட்டே வரும். 4, 8, 12, 6 4 டேபிள் வர மாதிரி 4, 8, 12, 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் 180 டிகிரி, 180 டிகிரின்னு சொல்லலாம், ஆர் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி U-type ஹூக்குன்னு சொல்லலாம். ஓகே, U-type ஹூக்குன்னு சொல்லலாம், ஆர் 180 டிகிரி அப்படின்னு டேரெக்டாக கொடுக்கலாம். இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16.5. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, இதான் கரெக்ட். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த சீரீஸ் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ப்ரீவியஸாக என்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்டட்னு நம்ம சொல்லிடுவோம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து மற்ற ஆப்ஷன்லாம் ரிவைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்லேயே 2 to 3 கொஸ்டின் மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வந்து கவர் பண்ணலாம். இப்போ ஏவா, இப்போ பிக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 135 டிகிரி கேட்டிருந்தாங்கன்னா பிக்கான ஆப்ஷன் சூட் ஆகும். இதுவே 90 டிகிரிக்கான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா 8ங்கிற ஆப்ஷன் டி வந்து சூட் ஆகும். ஓகேங்களா, 45 கேட்டிருந்தாங்கன்னா 45 டிகிரி கேட்டிருந்தாங்கன்னா 20 வராது, 4 பைன்னு சூட் ஆகும். ஓகே, அதுக்கு மேலே பை வரணும், இங்கே வேல்யூ பை ஆர் டின்னு கொடுத்துருப்பாங்க. டயமீட்டர் ஆஃப் பார் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சு 4 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் போடும்போது, இது உங்களுக்கு மார்க் போடும்போதோ இல்லை மார்க் மூலிமா நீங்கள் இதை ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் ரியாலிட்டியாக எக்ஸாம் டேரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களோட மெமரிஸை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், யூஸ் ஆகும். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களோட மெமரி நல்லா ஞாபகம் வரும், யூஸ் ஆகும். இப்படி கொஸ்டின் பார்க்கும்போது உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக தரேன். ஸோ ஓகே, இந்த மாதிரியான சீரீஸ் ஆர் எஸ்எஸ்சி ஜேஇக்கான டெஸ்ட் சீரீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா நம்பர் 8190879379 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எஸ்எஸ்சி ஜேஇக்கான செப்பரேட் கோர்சஸ் நம்ம
அகாடமியில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ அதுக்கான விவரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.